இன்றைக்கும் கர்த்தரங்களோடு கூட பேசும்படியே கொடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, தேவன் எதற்காக நம்மை அழைத்தார் என்றால் கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்திருக்கின்றார். இந்த ஐக்கியத்தை தருவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். மனிதனை சிருஷ்டிக்கும் போதே அவருடைய அனாதி நோக்கம் இருந்தது, மனிதனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்பிதான் மனிதனை தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார். அதனால தான் பகலில் குளிர்ச்சியான வேலைகளிலெல்லாம் மனிதனை தேடி வந்தார் தேவன். பாருங்க, மனிதன் தேவனோடு ஐக்கியம் கொள்ள விரும்பினதை பார்க்கிலும் தேவன் மனிதனோடு ஐக்கியம் கொள்ள அதிகமாய் விரும்பினார். ஆனால் பாவம் குறுக்கிட்டதின் காரணமாக தேவனுடைய ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கிவிட்டது. மனிதன் தேவனுடைய அன்பை விட்டும் அவருடைய ஐக்கியத்தை விட்டும் போக வேண்டியதாயிற்று. பிரியமானவர்களே, ஆனால் பாருங்களேன், கர்த்தர் மீண்டும் அந்த ஐக்கியத்தை உருவாக்குவதற்காகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். காணாமல் போன ஆட்டை தேடுவது போல ஐக்கியத்தை இழந்த மனிதனை அவர் அன்போடு தேடி விளையான சேற்றிலிருந்து அவனை தூக்கி எடுத்து பிரிவினையாய் நின்ற பாவத்தை தம்முடைய இரத்தத்தினால் உடைத்து மனிதர்களாகிய நம்மை அரவணைத்து கொண்டார். பிரியமானவர்களே, அப்பமாகிய இயேசுவின் சரீரத்தை நாம் புசிக்கும் போதும் திராட்சரசமாகி அவருடைய இரத்தத்தை பருகும் போதும் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்கின்றார். நாம் தேவனோடு என்றென்றைக்கும் ஐக்கியமாயிருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் தந்தரில் இருக்கின்றார். அவர் நமக்குள்ளே தங்கியிருந்து அவரோடு ஐக்கியத்தை நிலைப்படுத்துகின்றார். பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொரு முறையும் கூட திருவிருந்திலே பங்கு பெறும்போதும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்கின்றார். இன்றைக்கும் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நம்மோடு எப்போதும் இருப்பதால் இயேசு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். நாம் ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் விரும்புகிற வழியிலே நடந்து நாம் உள்ளத்திலே இடம் கொடுக்கும் பொழுது நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகின்றார். நாம் உள்ளத்திலே கர்த்தர் தங்குவதற்கு முழுவதுமாய் இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். வழி நடத்துதலை தருகின்றார், போதித்து நடத்துகின்றார், கைவிடாமல் நம்மை காக்கின்றார். பிரியமானவர்கள், இப்படி நம்மோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று தன்னையே சிலுவையில் தியாகம் செய்து இன்றும் உயிருள்ளவராக நம்மோடு பேச எத்தனை அன்புள்ளவராக இருக்கின்றார் இயேசு. பாருங்க, நாமும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோமா? கர்த்தருடைய அளவில்லாத அன்பை நாமும் கூட நம்முடைய வாழ்வில் ருசித்து பார்ப்போம். நாம் ருசித்த அந்த அன்பை, இயேசுவின் அன்பை இந்த உலகத்துக்கு மற்றவர்களுக்கும் நாம் இயேசு நல்லவர் என்பதை சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து அன்புள்ள தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்ல, மற்ற மக்களுக்கு சொல்ல நாம் மறக்க வேண்டாம். பிரியமானவர்களே, அவர் அன்புள்ள தேவன் அல்லவா? நாம் கூட ருசித்து பார்ப்போம், கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை காண்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.